எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "த டெஸ்ட் எவ்ரி சிக்மா பீப்பிள் புட்ஸ் யூ த்ரூ வித்தவுட் டெல்லிங் டூ யூ." டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். சிச்சுவேஷன் நம்மள டெஸ்ட் பண்ணும். என்விரான்மென்ட் நம்மள டெஸ்ட் பண்ணும். சில நேரங்கள்ல சில மனிதர்கள் வந்து நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம பொறுமைய டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த எல்லா டெஸ்ட்லயுமே நம்ம பாஸ் பண்றோமா, ஃபெயில் ஆகுறோமா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம கையில தான் இருக்கு. அதிலும் சில மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள ரொம்ப குறைவா பேசிட்டு இருப்பாங்க. நம்மள அதிகமா கவனிச்சுட்டு இருப்பாங்க. நெறைய டிராமா பண்ண மாட்டாங்க. நெறைய கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய பாடி லாங்குவேஜா இருக்கலாம், நம்மளுடைய கியூஸா இருக்கலாம், நம்மளோட பிஹேவியர், ஆட்டிட்யூட் எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் இத தான் என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஹை இன்டர்பர்சனல் அவேர்னஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ஹை இன்டர்பர்சனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம எல்லாருமே செல்ஃப் அவேர்னஸோட இருந்துட்டு இருப்போம். நம்மள சுத்தி என்ன நடக்குது? நம்ம என்ன பண்றோம்? எப்படி பேசுறோம்? எப்படி பிஹேவ் பண்றோம்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ப்ராப்பரா கொஞ்சம் அவேர்னஸோட செஞ்சுட்டு இருப்போம். அதுவும் மனிதர்களுக்கு நடுவுல இருக்கும்போது நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நம்ம கரெக்ட்டா இருக்கோமா? நம்ம ப்ராப்பரா நடந்துக்கிறோமான்னு சொல்லப்படுற விஷயம். இந்த ஹை இன்டர்பர்சனல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், நம்மளுடைய ஆக்ட் மேல இருக்கிற கவனத்த விட அதிகமா மத்த பீப்பிள் எப்படி ஆக்ட் பண்றாங்க? எப்படி பாடி லாங்குவேஜ் வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து மெஷர் பண்றதுல இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இததான் நான் டெஸ்ட் அப்படின்ற மாரி சொல்றேன். இந்த மாரி மனிதர்கள் வந்து இந்த மாரியான டெஸ்ட்ட வந்து சுத்தி இருக்க பீப்பிள் கிட்ட அதிகமா வச்சுட்டே இருப்பாங்க. அதுல முக்கியமான மனிதர்கள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லலாம். சிக்மா மேல்ஸா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இந்த மாரியான டெஸ்ட் அதிகமா வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கனெக்ஷன்ஸ சேஸ் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், வேற சில ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். கனெக்ஷன்ஸ சேஸ் பண்ணாம, அத ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு ஏத்த கனெக்ஷன்ஸோட மட்டும் தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரீசன்னால சுத்தி இருக்கிற பீப்பிள் கிட்ட இந்த மாரியான டெஸ்ட் அவங்க நடத்திட்டே இருப்பாங்க. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன வைப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ ஆர் காசிப்பிங் அபௌட் த பெர்சன் ஹூ இஸ் நாட் அவைலபிள் ஹியர் நவ். காசிப்பிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சயின்டிஸ்ட் நெறைய ரிசர்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில டெய்லி பேசிஸ்ல பேசுற 100% வார்த்தைகள்ல 65% வார்த்தைகள் வந்து காசிப்ஸ்ல தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. காசிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து மத்த பீப்பிளுடைய சக்சஸா இருக்கலாம், அவங்களுடைய ஃபெயிலியர்ஸா இருக்கலாம், அவங்களுடைய பெர்சனல் ஸ்ட்ரகிள்ஸா இருக்கலாம், அவங்களுடைய ஸ்ட்ரென்த், வீக்னஸா இருக்கலாம். மத்த பீப்பிள் என்ன பண்றாங்க, உங்க லைஃப்ல என்ன விஷயம் ஓடுது, அது வந்து சினி ஸ்டார்ஸா இருக்கலாம், பொலிட்டிஷியன்ஸா இருக்கலாம், இல்ல வேற சில நெருங்கின நண்பர்களா இருக்கலாம். காசிப்பிங்ல தான் 65% வார்த்தைகள் மனிதர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்பட்ட விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த விஷயத்த தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேல்ஸா இருக்கலாம். இந்த மாரி ஹை வேல்யூ பீப்பிள்ஸ் வந்து பீப்பிள் எப்படி பேசுறாங்க? காசிப்ஸ்ல கூட என்ன மாரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க? அதாவது அவங்க 2 பேருக்கு காமனா இப்போ சிக்மா கேட்டகரில இருக்கிற பீப்பிள்க்கும், நார்மலா இருக்க பீப்பிள்க்கும் காமனா ஒரு மனிதர் இருக்காங்களா? அவங்க இருக்கும்போது எப்படி பேசுறாங்க? அவங்க அந்த இடத்துல இல்லாதபோது என்ன மாரி அவங்கள பத்தி பேசுறாங்க? அவங்களுடைய பெர்சனல் ஸ்ட்ரகிள்ஸா இருக்கலாம், ஃபைனான்சியல் டிசபிலிட்டியா இருக்கலாம். இல்ல அவங்களுடைய சீக்ரெட்ஸா இருக்கலாம். எந்த மாரி அந்த காசிப்ஸ்லாம் செய்றாங்கன்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அதிகமான காசிப்ஸ் அவங்க பேசும்போது, ஓ! அப்ப நம்ப இல்லாதப்போ நம்மள பத்தியும் இப்படிதான் பேசுவாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. இத தெரிஞ்சுக்கிற சிக்மா எதுக்காக தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யார் அதிகமா காசிப்ஸ் பேசிட்டே இருக்காங்களோ, அவங்க அவங்க லைஃப்ப பத்தின ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத மனிதரா இருப்பாங்க. இல்ல அவங்க லைஃப்ல அவங்க பெருசா எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லப்படுற எண்ணத்துல இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்கள கூட வச்சுக்கிறதுன்னு சொல்லப்படுற விஷயம், நமக்கும் டேஞ்சர தான் குடுக்கும்னு சொல்லப்படுற விஷயத்தால, இந்த மாரி மனிதர்கள்ட்ட இருந்து விலகுறதுக்காக இந்த டெஸ்ட்ட செஞ்சுட்டே இருப்பாங்க. 2வது டெஸ்ட் எத செய்வாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா பீப்பிள் கேஷுவலி ஷேர் த ஸ்மால் பிரைவசி மேட்டர்ஸ் வித் யூ. அந்த ஸ்மால் பிரைவசி மேட்டர்ஸ்ன்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரைவசினாலே இம்பார்ட்டன்ட் தான். அதுல சில ஸ்மால் பிரைவசின்னு சொல்லப்படுற விஷயம் நம்மள அஃபெக்ட் பண்ணாத சில பிரைவசிஸ் நம்மளுக்கு இருக்கும். பொதுவா பிரைவசி மேட்டர்ஸ், பெர்சனல் மேட்டர்ன்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு ட்ரெஷர் அப்படின்ற மாரி சொல்லலாம். உங்களுடைய புதையல்னு சொல்லலாம், உங்களுடைய சொத்துன்னு சொல்லலாம். அத பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களுடைய லைஃப் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து சாணக்கியரோட பொன்மொழிகள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரொம்ப பிரைவசியான பெர்சனல் மேட்டர்ஸ வந்து நெறைய பேர்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமானவங்க கிட்ட கூட ஜாக்கிரதையா ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கே வந்து பின்விளைவை ஏற்படுத்தும் ஃபியூச்சர்ல. உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்ப பிரைவசி மேட்டர்ஸ்ல மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல எமோஷனலா அவங்களுக்கு நீடடா இருக்கும்போது, அந்த சமயத்துல அந்த பிரைவசி மேட்டர்ஸ ஷேர் பண்ணும்போது, அதுக்கு தகுதியான மனிதர்கள நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோமா இல்லையான்னு சொல்லப்படுற விஷயத்த சிக்மா பீப்பிள் செக் பண்ணுவாங்க. பொதுவா அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இனிஷியலா ஒரு பீப்பிளோட பழகும்போது அவங்ககிட்ட ரொம்ப ஸ்மால் ஒரு நம்மள அஃபெக்ட் பண்ணாத பிரைவசி மேட்டர்ஸ்னா என்ன? நான் வந்து இந்த ஃபுட் சாப்பிட மாட்டேன். இல்ல நைட் நான் தூங்கும்போது பயங்கரமா குறட்ட விடுவேன் அப்படின்னு சொல்லப்படுறேன். இந்த மாரி சின்ன விஷயங்கள ஷேர் பண்றதா இருக்கலாம். அத ஷேர் பண்ணிட்டு பருந்து மாரி அவங்க வந்து நோட்டம் விட்டுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இத வந்து ஜாலியா வந்து பேசி கிண்டல் பண்ற மேட்டர் தானே. இதுல என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு, டக்குனு வந்து அத வந்து வெளிப்படையா பேசி 4 பேர் முன்னாடி கிண்டல் பண்றதா இருக்கலாம்.
இல்ல அவங்க வச்ச அந்த ட்ரஸ்ட் ஒரு சின்ன விஷயத்து மேல அவங்க வச்ச ட்ரஸ்ட்ட உடைக்கிறதா இருக்கலாம். இது தெரியாம அன்அவேர்னஸா செஞ்சுருவாங்க. ஸோ இந்த சின்ன விஷயத்த ஒரு நார்மலான விஷயத்த கூட அவங்களால காப்பாத்த முடியலன்னா, நாளைக்கு நம்ம வந்து ஒரு பெர்சனலான மேட்டர் எப்படி பிரைவசிய ஷேர் பண்ண முடியும்னு சொல்லப்படுற இந்த டெஸ்ட்ட சிக்மா பீப்பிள் வைப்பாங்க. ஏன்னா பொதுவா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எடுத்தோனே எல்லாருமே ஃப்ரெண்டுன்னு சொல்லிடக்கூடாது. எடுத்தோனே எல்லாருமே க்ளோஸ் ஆக்கிக்கிடக்கூடாது. ஏன்னா அத பேஸ் பண்ணி மட்டும் தான் வந்து நம்மளுடைய பிரைவசி நம்மளோட லைஃப்குள்ள ஒருத்தர சேர்க்கிறோம் அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயமா சிக்மா பீப்பிள் நெனச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப குவாலிட்டியான பீப்பிளா சேர்க்கணும்னு நெனைக்கிறதுனால, நம்மள பத்தின சின்ன விஷயங்கள எவ்வளவு தூரம் நம்ம மேல கான்ஃபிடன்ஸா காப்பாத்துறாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து பார்த்துக்கிட்டு மட்டும் தான் வந்து பெரிய பெரிய விஷயங்கள ஷேர் பண்ணி நெருக்கமா சேர்த்துப்பாங்க. அதுக்காக இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது டெஸ்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா பீப்பிள் அக்கேஷனலி டிஸ்அக்ரீஸ் வித் யூ பேஸ்ட் ஆன் தட் யூ ஆர் டிஃபெண்டிங் ஆர் கியூரியஸ். நீங்க டிஃபெண்ட் பண்றீங்களா, கியூரியஸா இருக்கீங்களான்னு சொல்லப்படுற விஷயத்த, நீங்க சொல்ற விஷயத்த டிஸ்அக்ரி பண்ணி அவங்க கண்டுபிடிப்பாங்க. இந்த டிஸ்அக்ரிமென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம். அத அவங்க வந்து யாரோ ஒரு பெர்சன் அவாய்ட் பண்றாங்க. உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னரா இருக்கலாம், உங்களோட கொலீகா இருக்கலாம். அதெல்லாம் கிடையாதுப்பா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, அத நம்மளால ஏத்துக்க முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன மாரியான ஒரு கைண்ட் ஆஃப் பெர்சன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றீங்க, அத நான் ஏத்துக்கல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு பயங்கரமான பெயின குடுக்குது. ஒரு பிசிக்கல் பெயின் லெவலுக்கு நீங்க பெயின் குடுக்குறீங்க. இல்ல, இல்ல நான் கரெக்ட். நான் சொல்றது கரெக்ட்டா தான் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க யோசிக்கிறீங்கன்னா, அப்ப நீங்க டெஃபெண்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். இது வந்து பெரிய மேட்டர்ஸ்ன்னு கிடையாது. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம சாப்பிடுறோம். இந்த ஃபுட் நல்லா இருக்குன்னா, "இல்ல எங்க ஃபுட் நல்லா இருக்காது. இது போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த மூவிக்கு போ வேணாம். வேற மூவிக்கு போலாம்ன்னு" சொல்லப்படுற இந்த சின்ன சின்ன டிஸ்அக்ரீமெண்ட்ஸ சிக்மா பீப்பிள் சுத்தி இருக்க பீப்பிள் கிட்ட டெஸ்ட் பண்றதுக்காக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து உண்மையா ஜென்யூனா இருக்க பீப்பிள் வந்து, "ஓ! அப்டிங்களா? எனக்கு தெரியாதுங்க. பரவால்ல. நீங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கீங்கன்னு" சொல்ற பீப்பிளும் இங்க இருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம தான் கரெக்ட். நம்ம சொல்றது எப்படி தப்பா இருக்குன்னு சொல்லப்படுற அந்த விஷயத்துக்காக டெஃபெண்ட் பண்ணி புதுசா அந்த விஷயத்தையும் கத்துக்காத ஒரு பெர்சனா இருப்பாங்க. தான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லப்படுற பீப்பிள் கிட்ட நம்ம இன்னைக்கு வந்து நார்மலா இருக்க மாரி இருக்கும். நாளைக்கு பெரிய ஆர்குமெண்ட்ஸ் வரும்போது அவங்க அதே பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி மனிதர்கள இந்த மாரி டெஸ்ட் பண்ணி, நியாயமா எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணிக்கலாம், இந்த பீப்பிள எந்த இடத்துல வச்சுக்கலாம்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ப்ராப்பரா யோசிக்கிறதுக்காக சில விஷயங்கள வாலண்டரா டிஸ்அக்ரி பண்ற மாரி செய்வாங்க சிக்மா பீப்பிள். இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெஸ்ட்டா பீப்பிள் கிட்ட சிக்மா பீப்பிள் வச்சுருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது டெஸ்ட் என்ன வைப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரிவீலிங் அதர் பெர்சன்ஸ் சக்சஸ். மத்த பீப்பிளுடைய சக்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எதுவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் புதுசா புரமோஷன் வாங்கியிருக்கலாம். இல்ல புதுசா மேரேஜ் பண்ணியிருக்கலாம். புதுசா அவங்களுக்கு ஒரு லைஃப் ஒரு பேபி ஏதோ ஒரு விஷயம் அவங்க லைஃப்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட், என்ஹான்ஸ்மென்ட்ல போகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து உங்கள நோக்கி போடுற ஒரு டெஸ்ட்டா இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து 3 வகையில பீப்பிள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அட்மையர் பண்ணலாம், இல்ல டிஸ்மிஸ் பண்ணலாம், இல்ல ஜெலஸ் ஆகலாம். அட்மையர் பண்ற பீப்பிளா நீங்க இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்க லைஃப்ல ஏதோ வந்து உன்னதமா ரொம்ப மீனிங்ஃபுல்லான விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே இவங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கா? சூப்பர். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நமக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லப்படுற இந்த மாரி பாசிட்டிவான மனிதரா நீங்க இருக்கீங்களா? இல்ல டக்குன்னு இன்னொருத்தரோட அச்சீவ்மென்ட்ட வந்து டியர் டவுன் பண்றீங்களா? இது யார் வேணா பண்ணலாம். எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தானே. இதெல்லாம் பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு டியர் டவுன் பண்ற பீப்பிளா நீங்க இருக்கீங்களா? அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல ஜெலஸ் ஆகுற பீப்பிள், ஓ! இவங்களுக்கு இது நடந்துருச்சா? அப்படியா? அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்லயே அவங்க ரியாக்ஷன்ஸ காட்டிட்டு இருப்பாங்க. பொதுவா ஜெலஸ் ஆகுற பீப்பிள் எதனால ஜெலஸ் ஆகுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஓன் இன்செக்யூரிட்டீஸோட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறதுனால, வெளியில இருக்க பீப்பிளோட சக்சஸ வந்து அவங்களால ஏத்துக்க முடியல, ஜீரணிச்சுக்க முடியல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சிக்மா பீப்பிள் ஒரு பெர்சன் கிட்ட வந்து வால்டரா செக் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என்னப்பா ஓவர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றதுக்காக கிடையாது. அவங்களுடைய பீஸ புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. பொதுவா சிக்மா பீப்பிள் மத்த பீப்பிளோட சக்சஸ பார்த்து இவங்க இந்த மாரி ரியாக்ட் பண்றாங்கன்னா, நாளைக்கு நம்ம இவங்க கூடயே இருக்கோம். நம்ம சக்சஸ் பண்றோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன மாரியான ஒரு ரியாக்ஷன்ஸ குடுப்பாங்க. இது நம்மள எப்படி பாதிக்கும்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த டெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் அந்த எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அத பேஸ் பண்ணி அவங்கள கூட வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ பிஹேவ் வித் த பீப்பிள் ஹூ நாட் பெனிஃபிட்டிங் யூ அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா நம்ம ஒரு ஒரு கசப்பான உண்மைன்னு கூட சொல்லலாம். சாணக்கியர் சொன்னாங்க. இந்த சாணக்கியர நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். சாணக்கியர் சொன்ன உண்மையில இன்னொரு உண்மை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து இருக்கிற ஒரு கசப்பான உண்மை, மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருந்தா தான், ஏதோ ஒரு ஆழமா ஒரு சப்கான்ஷியஸா எனக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிறது மூலியமா தான் நான் உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருப்பேன். நீங்க இதுக்கு ஆன்ஸர் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் அதுல இருந்தா தான் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, மனிதர்களுக்குள்ள ஒரு கசப்பான ஒரு உண்மை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பெனிஃபிட் இல்லாம இந்த உலகம் ரன்னே ஆகாது. அப்போ பெனிஃபிட் நம்மளுக்கு குடுக்குற மனிதர்கள் கிட்ட நம்ம ரொம்ப காமா, ரொம்ப குளோஸா, ரொம்ப மரியாதையா, ரொம்ப ரெஸ்பெக்ட்டா எப்படியோ நம்ம வந்து அவங்கள வந்து ரொம்ப மதிச்சு ரொம்ப ரெஸ்பெக்ட்டா இருப்போம். ஆனா இதுவே நமக்கு இவங்கனால எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காதுன்னு சொல்லப்படுற பீப்பிள் சில பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த கீனா கவனிக்கிற பீப்பிள் சிக்மா பீப்பிளா இருப்பாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போடுறோம். அங்க இருக்கிற வெயிட்டர் கிட்ட வந்து நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்றதா இருக்கலாம். இல்ல வந்து வெளியில இருக்கிற வொர்க்கர்ஸ் நம்மளோட சொசைட்டிக்கு ஒர்க் பண்ற தூய்மை பணியாளர்கள்னு சொல்லப்படுற பீப்பிள நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க, எப்படி நடத்துறீங்கன்னு சொல்லப்படுற விஷயமா இருக்கலாம். தேங்க் பண்ணலாம், இல்ல அவங்கள பத்தி கமெண்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். ஏதோ சம்திங். அப்போ அந்த மாரி மனிதர்களுக்கு நம்ம ஏதோ ஒரு செய்றோம்னா, அவங்க கிட்ட நமக்கு ரிட்டர்ன் எதுவும் கிடைக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்றோமோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம யாருன்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து சிக்மா பீப்பிள் ஜட்ஜ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பொதுவா நீங்க நீங்க யார டேட் பண்றீங்களோ, உங்கனால யாருக்கு பெனிஃபிட் இருக்கோ, நீங்க யாருக்கு அதிகமா வந்து குளோஸா இருக்கீங்களோ, அவங்கள நீங்க நல்லா நடத்துறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனா அத தாண்டி யார்கிட்ட இருந்து நம்மளுக்கு பெனிஃபிட் வரலையோ, அவங்களையும் நம்ம வந்து லவ்வோட நடத்துறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத பேஸ் பண்ணி தான் உங்க ஆட்டிட்யூட் இருக்கும். ஏன்னா பொதுவா டேலண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்தா யார் வேணா எத வேணா சாதிக்கலாம். ஆனா ஆட்டிட்யூட்ன்னு ஒரு விஷயம் நல்லா வச்சிருந்தா மட்டும் தான், சாதிச்ச விஷயத்தையும் காப்பாத்திக்க முடியும். நீங்களும் வந்து ஒரு ஹேப்பியான பெர்சனா மாற முடியும்ன்றது தான் உண்மையான விஷயம். இதனால இந்த டெஸ்ட்ட பண்ணிட்டு அத பேஸ் பண்ணி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப க்ளோஸா போவாங்க சிக்மா பீப்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, காட் நம்மள வந்து டெய்லி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. டெய்லி இல்ல, செகண்ட் பை செகண்ட், மொமெண்ட் பை மொமெண்ட் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து குரான்ல வந்து ஒரு வேர்டிங் ஒண்ணு வரும். என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து ரொம்ப ஒரு அமாவாசையா இருக்கிற ஒரு இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல, ரொம்ப கருப்பா இருக்கிற ஒரு பாறையில கருப்பா இருக்க ஒரு கட்டெறும்ப கூட கவனிச்சுட்டு இருக்காரு. விச் மீன்ஸ் ரொம்ப டார்க்கா, இருட்டா தெரியவே தெரியாதுன்னு நெனைக்கிற இடத்துல கூட இறைவனுடைய கவனம் அங்க இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்ப அந்த அந்த இடத்துல வந்து அந்த எறும்பு எப்படி போகுது? அது எப்படி வாழுது? அதுக்கு என்ன தேவைன்னு சொல்லப்படுற விஷயம் இறைவன் கவனிக்கும்போது, நம்மளையும் இறைவன் வந்து நொடிக்கு நொடி கவனிச்சுட்டே இருக்காரு. நெறைய பேர் அத இறைவன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து மனசாட்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கும்போது, நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோம்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி தான் நமக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அத பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப ப்ராப்பரா பில்ட் பண்ண முடியும். அதுக்காக இறைவன் வந்து எங்கேயோ மேஜிக் மாரி வந்து டம்முன்னு வந்து நான் உன்ன கவனிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி காட்ட மாட்டாரு. மனிதர்கள் மூலியமா நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் மூலியமா தான் இறைவன் வருவார் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். அதுக்கு நம்ம என்ன டெஸ்ட் நம்ம பாஸ் பண்ணணும், நம்மள எப்படி கடவுள் கவனிப்பாரு, அதுக்கு என்ன மாரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி செய்ய வேணாம். நம்ம வந்து ஒரு லவபிளான ஒரு பெர்சனா, சுத்தி இருக்க பீப்பிள ப்ராப்பரா ட்ரீட் பண்ற ஒரு பெர்சனா மாத்திட்டாலே போதும். சிக்மா பீப்பிள் மாரி இருக்கிற ஹை வேல்யூ பீப்பிள் வைக்கிற டெஸ்ட்ல மட்டும் இல்ல, காட் வைக்கிற டெஸ்ட்லயுமே நம்ம ஈஸியா கிளியர் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.